ஜெய்ஜி சமையல். இன்னைக்கு நம்ம ஜெய்ஜி சமையல்ல வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெய்ஜி சமையல் சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு 3, அதை மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது 300 கிராம். பச்சை பட்டாணி 1/4 கப், கேரட் 1 கப், கிரீன் பீன்ஸ் 3/4 கப், பெரிய வெங்காயம் 1, மல்லிச்செடி, எலுமிச்சம்பழம் 1 ஸ்பூன், கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், பிரெட் கிரம்ஸை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல மூடி வச்சு வேக விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கையளவு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலில் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சதும் இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. அதை இப்படி லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்ல வேணாலும் இதை நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுல கோட் பண்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு. இப்போ இதை எடுத்து கரைச்சி வச்சிருக்க மாவுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிடுங்க. இது இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா இன்னொரு டைம் இதே மாதிரி மாவுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்தீங்கன்னா டபுள் கிறிஸ்பியா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சிருங்க. ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா இதுல சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்சு வச்ச வெஜிடபிள் கட்லெட் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. வெளியிலயும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்க்கவே. வாவ், வெஜிடபிள்
கட்லட் வெளியில் கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குட்டீஸ்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்நாக் ரெசிபியை இனி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.